இப்போ கும்மிடிப்பூண்டி விவகாரத்தில் அந்த குழந்தை மார்ச்சூரில் வச்சுருக்காங்க. அந்த பெற்றோரை கூப்பிட்டு அந்த தொகுதி எம்எல்ஏ பேரம் பேசுகிறாரு. நீங்களாம் செய்தியாளர் சந்திக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசுகிறாரு. இதற்கு நான் காசு தரேன், பணம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு முன்பு நம்ம அதிமுக திமுக காலத்தில் என்ன நடந்தோ அதை தான் இவங்களுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? இதில் என்ன சார் மாற்றம் இருக்குன்னு பார்க்கலாம். அதிமுக திமுக மொத்தமாக இது எல்லாமே அப்படி தான் நடந்ததுன்னுலாம் சொல்ல முடியாது. இவங்க அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. என்ன ப்ராக்ரஸை நாம் எதிர்பார்க்க முடியும்? இவங்களோட சிந்தனையில் இந்த மாற்றத்துக்கான பண்புகள் இருந்ததுன்னு எந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க? இவங்க கிட்ட எந்த காலத்திலும் ஒரு சவால், ஒரு சினிமா டயலாக் மாதிரி தான் அவர்கள் அதை பயன்படுத்தினாங்க. ஸ்கேன் ரூமுக்குள்ள 100 பேரோட போய் விசிட் பண்ணுறது, ஹாஸ்பிட்டலில் ஏன் முதல்ல ஒரு ஃபோட்டோ இல்லைன்னு கேட்குறது, ஒரு நாளைக்கு 12 பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. இது சொல்றது என்னன்னு சொன்னா, நாங்க எதுல 0 டாலரன்ஸ்னு இவர் சொன்னாரோ சொன்ன பிறகுதான் இந்த குற்றங்கள் அதிகரிக்குது. காம்பன்சேஷன் கொடுத்துட்டா போதுமா? செத்து போன குழந்தை உன்னால திருப்பி தர முடியுமான்னு இதே வாய் தான் கேட்டு. இப்போ இப்படி ஒரு குற்றம் நடக்கும் போதும் விஜய் 3 நடிகர்களை பார்த்தாருங்கிற போட்டோ போதைப் பொருள் தான் காரணம்னா இன்னும் 5 வருஷத்துக்கு இதை சரி பண்ண முடியாது. அதை அப்படி சொல்றாங்களா? நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? போதைப் பொருள் தான் காரணம்னா இவங்க பிரச்சாரத்தில் மைக்கு பிடிச்சி பேசினாங்கல்ல, அப்போ தெரியும்ல. அப்புறம் எப்படி நான் ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன்னு சொன்னார்? உனக்கு தான் தெரியும்ல அப்போ போதை இருக்குன்னு. அந்த அப்படியே போதைன்றதை வச்சுக்கிட்டாலும் கூட போதைப் பொருளை தமிழ்நாட்டில் அதிகம் நார்மலைஸ் பண்ணினது சினிமா தான். இவங்க தான் 69 படம். அந்த பிரச்சார காலத்தில் என்னென்ன செஞ்சாங்களோ அதையே தான் இப்பவும் செய்கிறாங்க. பொறுப்பின்மை, பொறுப்பேற்க மறுப்பது, பழி போடுவது, கவனத்தை திசை திருப்புறது. ஒரு கர்ப்பிணி டிவிக்கு நிர்வாகியாக போயிருக்காரு, அவங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு. இதுக்கு தயாரா இல்லாம குறை சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க கூட தான் குறை சொன்னீங்க. முந்தைய அரசுல குறை சொல்றதே தானே வேலையை வச்சிருந்தாங்க. வைஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வென்டிலேட்டரில் சட்ட ஒழுங்கு செத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனம் எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிறார். அந்த நிலைமையில் தான் இருக்கா தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு? இல்லை, எதிர்கட்சிகள் அப்படி தான் விமர்சனம் பண்ணுவாங்க. பட் அதில் குறைந்தபட்சம் 10% உண்மை இருந்தாலும் அது ரொம்ப சிக்கலானது. இது ஒன்று இல்லை. இந்த 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 வார்த்தையிலிருந்து விலகி போய் பார்ப்போம். 35-40 நாளைக்குள்ள இந்த எண்ணிக்கை ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. பொறுப்பற்ற, அதாவது சட்டத்தை கையில் எடுத்துக்கிற மாதிரியான நடத்தையை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரலாம். ஒரு ஐசியூக்குள்ளே 100 பேரோட போய், இல்லை ஸ்கேன் ரூமுக்குள்ளே 100 பேரோட போய் விசிட் பண்ணுறது, ஐசியூக்கு ஆய்வு செய்யறட்டு போகிறது, ஹாஸ்பிட்டலில் ஏன் முதல்ல ஒரு ஃபோட்டோ இல்லைன்னு கேட்குறது, இதை மாதிரியான சட்டத்தை மீறுகிற செயல் குற்றம் இல்லை. ஒரு விதிமுறைகளை மீறுகிற செயலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அது ஒன்று ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்குது 12 பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. அப்போது இது சொல்கிறது என்னன்னு சொன்னால், இவங்க நாங்கள் எதில் 0 டாலரன்ஸ்னு இவர் சொன்னாரோ சொன்ன பிறகு தான் இந்த குற்றங்கள் அதிகரிக்குது. அப்படின்னா 2 தான் காரணம் இருக்க முடியும். ஒன்று, குற்றவாளிகள் இது நமக்கான நேரம்னு நினைக்கிறாங்க, அல்லது அரசாங்கம் இந்த விஷயத்தில் கண்டுக்காது அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இது 2 தான் இருக்க முடியும். நான் இன்றைக்கி ஏறிக்கிட்டே இருக்குங்கும்போது இது போன்ற விமர்சனங்களை அவர்கள் எதிர்கொண்டே ஆகணும். இன்னொன்று, இதுவே ரொம்ப மென்மையான ஒரு குற்றச்சாட்டு தான் எதிர்கட்சி தலைவர்கிட்டேருந்து வந்திருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இதற்கு முன்பு இது மாதிரியான குற்றங்கள் நடந்தது. ஆனால் அது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அரசாங்கம் பதில் சொன்ன பிறகும் கூட விஜய் அதை கையாண்ட விதம் இருக்குல்ல. காம்பன்சேஷன் கொடுத்துட்டா போதுமா? செத்து போன குழந்தை உன்னால திருப்பி தர முடியுமான்னு இதே வாய் தான் கேட்டது. இப்போ இப்படி ஒரு குற்றம் நடக்கும்போது, ஒரு நாளைக்கு இவ்வளவு சீரியஸான தொடர் குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது, அவர் முதல்வர் விஜய் 3 நடிகர்களை பார்த்தாருங்கிற ஃபோட்டோ வருது. ஓகே சார். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி 6 மாத காலம் நாங்கள் எந்த ஒரு விமர்சனம் பண்ண மாட்டோம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அரை மணி நேரம் கூட இவங்க விமர்சனம் பண்ண மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படி இந்த விமர்சனத்தை பார்க்கலாமா? 6 மாத நேரம் எதுக்கு கொடுக்கணும்? அதுதான் கேள்வி. சில விஷயங்களுக்கு நீங்கள் இப்போ 2500 ரூபா ஏன் கொடுக்கலங்கிறது யாருமே கேட்கல. நீங்கள் சொன்ன மற்ற ப்ராமிஸ் எல்லாம், ஈவன் சிங்கப்பெண்ணை நீங்கள் அறிமுகப்படுத்தலைனாலும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. இது தினசரி செய்ய வேண்டிய நிர்வாக நடவடிக்கை. இது ஒரு புது டாக்டர் டேக் ஓவர் பண்ணுனா 6 மாதம் கழித்து பார்த்துக்கலான்னு விட்டோன்னா பேஷண்ட் இருக்கணுமே. 6 மாத நேரங்கிறது இது ரொம்ப அற்பமான ஒரு கோரிக்கை. இது 6 மாத அவகாசங்கிறது
பாலிசி லெவலில் நீங்கள் செய்ய வேண்டியது குறித்ததாக இருக்கலாம். வேலைவாய்ப்பு ஏன் அதிகரிக்கலைங்கிற கேள்வியை நீங்கள் 6 மாதம் கழித்து கேட்கலாம். இந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸை அதை கேட்கலாம். ஆனால் டே டு டே நடவடிக்கைகளில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு அவகாசம் கேட்குறது ரொம்ப ஆபத்தானது. அப்படி ஒரு அவகாசம் கொடுக்கவும் முடியாது. இது கவர்மெண்ட்டுக்கு ப்ரொபேஷன் பீரியட்லாம் கிடையாது. ஹனிமூன் பீரியடுங்கிறது நீங்கள் உங்களோட பாலிசி லெவல் முடிவுகளுக்கு மட்டும்தான். கரண்ட்டு, லா அண்ட் ஆர்டரு, மாதம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியம், மற்ற சுகாதார பணிகள் தினசரியாக மெடிக்கலில் செய்ய வேண்டியது, இது எல்லாமே அரசாங்கம்னு ஒன்று இல்லைன்னாலும் உருப்படியாக நடக்கணும். அரசாங்கம் இருக்கும்போது அது இன்னும் கவனமாக நடக்கணும். இந்த அவகாசம் கேட்பதுங்கிறது அது ஒரு ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிள் சில்ட்ரன் கேட்குற மாதிரியான ஒன்று. ஏன் டெய்லி படிக்கிறேன்னா என்ன கேட்காத, எக்ஸாமில் மார்க் எடுக்கலைன்னா என்ன கேளுன்னு ஒரு குழந்தை சொன்னால் அதை எப்படி ஒரு பெற்றோர் கண்டிக்கணுமோ ஆசிரியர் கண்டிக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்கணும். 6 மாதங்கிறது இதுக்கு இல்லை. இந்த எக்ஸ்கியூஸை யார் கேட்டாலும் அதை நாம் என்கரேஜ் பண்ண முடியாது. முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் வந்து திருச்சியில் பேசுகிறாரு, இன்னைக்கு நடக்கிற குற்றங்களுக்கெல்லாம் காரணம் போதைப் பொருள் தான், இதற்கு முன்னே இருந்தவங்க தான் இதை வந்து பரப்பி விட்டாங்க, அதை கட்டுப்படுத்த தான் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாருல்ல. நடக்கிற ஒட்டுமொத்த எந்த ஒரு பிரச்சனைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிடையாது, அதற்கு முன்பு இருந்த போதைப் பொருள் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு 2 பதில் இருக்குது. அப்படின்னா போதைப் பொருள் தான் காரணம்னா இன்னும் 5 வருஷத்துக்கு இதை சரி பண்ண முடியாது. அதை அப்படி சொல்கிறாங்களா? நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? போதைப்பொருள் ஏற்கனவே குடிச்சு அல்லது போதைப்பொருள் பயன்படுத்தி கற்றுக்கிட்டதுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குன்னு அவர் சொன்னால், அப்போ இன்னும் 5 வருஷத்துக்கு இப்படி தானே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே குடிச்சு பழகிட்டான். அப்படின்னா 5 வருஷத்துக்கு என்னால் குற்றங்களை தடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. போதைப்பொருள் தான் காரணம்னா இவங்க பிரச்சாரத்தில் மைக்கு பிடிச்சி பேசினாங்கல்ல, அப்போ தெரியும்ல. அப்புறம் எப்படி நான் வந்த 1 நிமிஷத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன்னு சொன்னார்? உனக்கு தான் தெரியும்ல அப்போ போதை இருக்குன்னு. சாராய கிடையாது இல்லாமல் இருந்துச்சா? மற்ற போதைப் பொருட்கள் இருந்தது தானே? எப்படி அப்படின்னா இது வந்து போகிற போக்கில் சொன்ன கமெண்ட்டா? அவர் என்ன இதை 2 விதமாக தான் எடுத்துக்கலாம். ஒன்று பொறுப்பை கை கழுவுகிறார் அல்லது பழி போடுறார். என்னால் முடியாதுங்கிறது தான் அதோட பொருள். ஆன்சர் 2. அப்படி அவங்க சொன்னால் போதைப்பொருள் பயன்பாட்டை குறைப்பதற்கு, போதைப்பொருள் சப்ளையை நிறுத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன பிளான் இருக்குது? அப்படின்னா சிங்கப்பெண்ணுக்கு முன்னாடி அது உங்களுக்கு செஞ்சுருக்கணும். மாவட்ட வாரியாக போதை அடிமை மீட்பு மையம் தான் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஸ்கூலில் இருக்கிற அந்த சப்ளையை வந்து கடற்கரை பகுதிகளில் இருந்து உள்ளே வர்றதுக்கு வேறு வழிகளில் வர்றதை கொடுத்துருக்கீங்களா? என்ன மாதிரி போதைப்பொருள் இங்கே புழக்கத்தில் இருக்குது, எது எந்தெந்த மாதிரி தூண்டுதுன்னு ஏதாவது எடுத்திருக்கீங்களா? இல்லை குற்றங்களுக்கும் போதைப் பொருளுக்குமான தொடர்பு குறித்து உங்ககிட்ட ஏதாவது டேட்டா இருக்கா? ரிசர்ச்சும் நடக்கலை, ஒரு ப்ராப்பரான பதிலும் இல்லை. இதுக்கு அடுத்ததாக ஒன்று சொல்லணும்னு சொன்னால், ஒருவேளை போதைப்பொருள் தான் காரணம்னா என்னோட கணக்கில் இல்லை, இதில் ஈடுபடுபவர்கள் எல்லாருமே போதைப்பொருள் பயன்படுத்துகிறவங்க இல்லை. இன்ஃபேக்ட் இது போன்ற சிறார்கள் மீதான பாலியல் குற்றங்களில் 90% அதிகமான குற்றங்கள் ரொம்ப நெருக்கமான ஆட்களால் நடத்தப்படுது. அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களால தான் அது நடக்கும். அப்போ அதுக்கு போதை இல்லை காரணம். அப்படி இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சிருக்க முடியும். அப்படியே போதைன்றதை வச்சுக்கிட்டாலும் கூட போதைப் பொருளை தமிழ்நாட்டில் அதிகம் நார்மலைஸ் பண்ணினது சினிமா தான். இவங்க தான் 69 படம். இந்த 69 படத்தில் குடிக்காதீங்க, ஒழுக்கமாக இருங்க அப்படின்னு இவர் சொன்ன படமே கிடையாது. இவங்க அப்பா இவரை வச்சு ஒரு படம் எடுத்தார், நடிகர் விஜயை வச்சு. அவங்க அப்பா அவர் கெஸ்ட் ரோல் பண்ண ஒரே படம்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் குடிச்சிட்டு கோர்ட்டுக்கு வருவார், குடிச்சிட்டு காலேஜுக்கு வர்றதெல்லாம் உண்டு. குடியை நார்மலைஸ் பண்ணதில் தமிழ் சினிமா குடி தான் பிரச்சனைன்னா அதை வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு தனிநபருக்கும் சப்ளை பண்ணதில் சினிமாவுக்கு ரொம்ப பெரிய பங்கு உண்டு. அதுக்கு ஏதாவது பதில் வச்சுருக்காங்களா? கிடையாது. நான் முதல் பதிலில் தான் நான் உறுதியாக இருக்க விரும்புகிறேன். இந்த பதிலை அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் 5 வருஷத்துக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் விடுறதா பொருள். அது நான் தடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஈக்குவல். குற்றத்தை என்னால் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பிரகடனப்படுத்துகிற மாதிரியான ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டாருன்னு எடுத்துக்கலாமா? எதுலேயுமே அவங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல. எதுலையுமே அவர்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல. ஒரு டிப்பிக்கல் சோஷியல் மீடியா அடிக்டான, இன்ஸ்டாகிராம் அடிக்டான ஒரு ஸ்கூல் சில்ட்ரன் என்னென்ன பிரச்சனையெல்லாம் பண்ணுமோ அது எல்லாமே இவர்கள்ட்ட இருக்குது. அந்த குழந்தைகள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க நாளையை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. எதுக்குன்னாலும் இன்னொருத்தர் மேலே பழி போடுவாங்க. தற்காலிக ப்ளஷர் தான் அவங்களோட முன்னுரிமையாக இருக்கும். ஒரு லாங் டேர்ம் கவனம், பெர்ஸ்பெக்டிவ் அவங்கள்ட்ட இருக்காது. ஒரு சேமிப்பை கரைக்கிறோங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்காது. நம்ம அடுத்தவங்களை பாதிப்புக்குள்ளாக்குறோங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்காது. இது எல்லாமே ஒரு சோஷியல் மீடியா அடிக்டான குழந்தைகள்கிட்ட இருக்கிற குழந்தைகள்கிட்ட, பெரியவங்கள்ட்டே அது இருக்கும். அதே தான் இவங்களோட நடவடிக்கையில் இருக்குது. இப்போது எலக்ட்ரிசிட்டி பில் கரண்ட் சார்ஜ் ஏற்ற போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎம்கே கையெழுத்து போட்டதுனாலன்னு இருக்காங்க. உதவியில் கையெழுத்து போட்டது ஏடிஎம்கே. எல்லாம் அவங்களோட ஏற்கனவே என்ன செஞ்சாங்களோ, அந்த பிரச்சார காலத்தில் என்னென்ன செஞ்சாங்களோ அதையே தான் இப்போவும் செய்கிறாங்க. பொறுப்பின்மை, பொறுப்பேற்க மறுப்பது, பழி போடுவது,
கவனத்தை திசை திருப்புறது. இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. இன்னமேவும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் தெரியுது. இப்போ சிங்கப்பெண்கள் அதிரடி படையை தொடங்கும்போது விஜய் அவர்கள் சொல்றாரு, இதுக்கப்புறம் ஜாக்கிரதையா இருந்துங்க, தனி மனித ஒழுக்கம் என்பது முக்கியம், அதோட பெண்கள் மேல கை வைக்க யோசிக்கணும் என்ற அளவுக்கு அவர் பேசியிருந்தாரு. ஆனால் ஒரே நாளில் 12 இடத்துல வந்து பெண்கள் மீதான பாலியல் வன்முறையானது நடந்திருக்கு. சொல்லப்போனால் 3/4 வயசு வந்து ரிமோட்டல் ஏரியா, அது போல் ஒரு சில இடத்துல நடந்திருக்கு. சிட்டியில் மட்டும்தான் சிங்கப்பெண்கள் இருக்குது, அதனால் இப்படி ஒரு நடந்திருக்கு ஒரு விமர்சனம் வருது இல்லை? இல்லை, அப்படி இல்லை. சிங்கப்பெண்ணுடைய இவரினுடைய ஸ்டேட்மெண்ட்டு சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகார வரம்பு இது எல்லாத்தையும் அதன் பிறகு நடக்கிற குற்றங்கள்னு நம்ம கவனிச்சோம்னா இது ஆரம்பத்தில் இது ஒரு ஃபெயிலியர் மாடலாக தான் இருக்குது. இவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுற அதிகாரம் இல்லை, ப்ரிவென்ஷன் தான் எங்களோட முக்கியமான கடமை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் ப்ரிவென்ஷன், போலீஸை வச்சு நீங்கள் குற்றங்களை ப்ரிவென்ட் பண்ணவே முடியாது. ஒரு காலத்தில் இது நடக்காது. அப்படியே என்டையர்லி வேறு. ப்ரொடக்ஷனுக்கும் குவாலிட்டி கண்ட்ரோலுக்குமான வித்தியாசம். ப்ரொடக்ஷனில் இருக்கிறவன் குவாலிட்டி கண்ட்ரோல் பார்த்தானா அது விளங்காது, குவாலிட்டி பார்க்குறவன் ப்ரொடக்ஷன் பார்த்தானா அது விளங்காது. தொழிற்சாலைகளில் சொல்கிறேன். இங்கேயும் அதே தான். போலீஸுங்கிறது போய் அது பயத்தை வச்சுக்கிட்டு செயல்படுகிற, குறைந்தபட்சம் இந்தியாவில் போலீஸோட ஒரே வெப்பன் என்னென்னா பயம்தான். நீங்கள் பயத்தை காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியாது. இவங்க டெக்னிக்கலாக இவங்களோட ஆரம்பமே ஏன் ஃபெயிலியர்னா இவங்களோட திட்டமே தப்பு. ப்ரிவென்ஷனை பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதற்கு பெரிய குழுக்கள் வேணும், என்ஜிஓஸ் இருக்கணும், ஆசிரியர்கள் அங்கே இருக்கணும், அரசாங்கத்தினுடைய மற்ற துறைகள் இருக்கணும். இந்த போக்குவரத்து துறையிலேருந்து ஆர்டிஓ வரைக்கும் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு வேலை பார்த்தா தான் ஒரு ஒரு குற்றத்தை வந்து தடுக்க முடியும். பாலியல் நடக்காமல் தடுக்கிறதுக்கு அது கண்காணிப்பு, குறைஞ்சபட்சம் மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை முன்கூட்டியே சாதாரண மக்கள் அதில் என்கேஜ் பண்ணாமல் இது சாத்தியமே கிடையாது. வெறும் சிசிடிவி வச்சு போலீஸை வச்சு குற்றங்களை தடுக்கலாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான அளவில் அது கொடுக்க போகிறது. இது ஆரம்பமே கோளாறானதுங்கிறதுக்கு இதான் காரணம். இந்த சிங்கப்பெண் அந்த அறிவிப்புக்கு பிறகு தான் குற்றங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இவங்களோட இந்த வடிவத்தில் வைத்துக்கொண்டு ஒரு லத்தி கூட வச்சுக்க முடியாது. ஸ்கூலில் போய் பேசுறது, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறது, போலீஸ்காரங்களை வச்சு பேசுறதுங்கிறது ஒருபோதும் குற்றத்தை தடுக்காது. ஏன்னா இங்கே குற்றங்களை கொண்டு போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சேர்க்கறதுக்கு இருக்கிற மெக்கானிசம் ரொம்ப வலுவாக இருக்குது. மீடியா எல்லா செய்தி சேனல்கள்லையும் ஒரு குற்றத்தை அவங்க விவரிக்கிற விதம் இருக்கு இல்லையா, அதுவே குற்றத்தை செய்ய தூண்டுகிற ஒரு காரணி. ஏன்னா ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் ஒரு கொலை நடக்குது அப்படின்னு சொன்னால் கொலை நடந்தது அப்படிங்கிறதோட நிப்பாடும். காரணத்தை ஒரு லைனில் நீங்கள் சொல்லலாம். அவர் மனைவி மேலே இருந்த சந்தேகத்தில் அவருடைய நடத்தையின் மீதுன்ற அப்படின்றத விடுச்சிருக்கு. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எவ்வளவு கண்டிச்சும் கேட்காத மனைவி ஆத்திரமடைந்து இவர் போய் வெட்டினார்னு ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த செய்திகள் சோஷியல் மீடியா வழியாக பசங்கள்கிட்ட போகும். அப்போது அவங்களோட மைண்டில் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சுங்கிறது மேலே நிற்காது. கண்டித்து கேட்கலன்னா அப்போ வெட்ட தானே செய்வான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒருத்தனுக்கு போச்சுன்னா அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அவனுக்கு இந்த சூழ்நிலை வரும்போது அதை செய்வான். நீங்கள் கமெண்ட்டில் எல்லாம் போய் பாருங்கள், இவங்களுக்கு நல்லா வேணுன்ற கமெண்ட் பாதியாவது இருக்கும். இப்போ இது போன்ற செய்திகளெல்லாம் நம்ம தடுக்க நினைச்சாலோ, இப்போ கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் தலையிட்டாலோ கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக அமைஞ்சிடும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல சார்? இல்லை, அது அப்படி விமர்சனத்துக்கு பயந்து அரசாங்கமே நடத்த முடியாது. நீங்கள் அதற்கான நீங்கள் ஒரு நல்ல ஆக்ஷன் எடுக்கணும்னா அதற்கான ஒரு டேமேஜ், அதற்கான ஒரு விலையை எல்லாரும் கொடுக்கணும். யாரும் கொடுக்கல. எல்லா ரெஃபார்ம்ஸும் அதற்கான ஒரு விலையை கேட்டது. எந்த பிரயோஜனமும் இல்லாத பல நடவடிக்கைகளுக்கு நாம் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ டிமானிட்டைசேஷன் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆனால் கவர்மெண்ட் சொல்லும்போது அந்த டேமேஜோட மக்களை ஏற்றுக்கிட்டு அதை பண்ணலையா? இதில் விஷயம் ஏன் அதை அதுக்கு நீங்கள் தயார் செஞ்சீங்களாங்கிறது அல்ல கேள்வி, முயற்சி பண்ணீங்களாங்கிறது கேள்வி. அந்த இனிஷியேட்டிவ் எடுத்தீங்களா? மக்கள் தான் தனிநபர் ஒழுக்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? அப்போ தனிநபர் ஒழுக்கம் வரலைன்னா என்ன பண்ணுவீங்க? பொது இடத்துல யூரின் போகிறது ஒரு பிரச்சனை, அது தனிநபர் பழக்கம் தானே. ஏன் அதுக்கு ஒரு அபராதம், அதுக்கு ஏன் ஒரு கண்காணிப்பு வச்சுருக்கணும்? இதில் உங்களோட ரோல் என்னங்கிறத இவங்க சொல்லலை. இந்த நடவடிக்கை எல்லாமே சேர்ந்து என்னுடைய சந்தேகம் என்னென்னா, இவங்க ரொம்ப சீரியஸாலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கங்கிற நம்பிக்கை குற்ற மனோபாவம் இருக்கிறவங்களுக்கு வர்றதுனால தான் இந்த சமீப நாட்களில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்குது. குறிப்பாக சிங்கப்பெண் அந்த இதுக்கு பிறகு தான் அதிகரிக்குது. அதோட இன்னொரு ஃபெயிலியர் என்னென்னா, அவங்களோட ஒரு இந்த நிகழ்ச்சியில் நடந்துட்டு ஒரு பெண்மணி வெளியில் வர்றாங்க, வந்து பேசுகிறாங்க, பிள்ளைய சரியாக வளர்க்கணும், 18 வயசு பிள்ளை துப்பட்டா போடாமல் இப்படி கண்ட ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு போனால் நடக்கத்தான் செய்யும்னு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒரு பெண்மணி பேசுகிறாங்க. இதுதான் ஒரு கிரைமோட அடிப்படை. அதுதான் ஆசிட் அடிக்கிறவன் எந்த இதில் பண்ணுறான், அதை ஒரு பனிஷ்மெண்ட்டு நினச்சி பண்ணுறான், அவங்க செஞ்ச தப்புக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டு நினச்சி பண்ணுறான். இந்த எண்ணம் வீட்டிலேருந்து உருவாயிருக்க முடியும். இப்படி பேசுகிற மாதிரியான ஒரு ஊரில், தைரியமாக பேசக்கூடிய ஒரு ஊரில் எங்கேருந்து குற்றம் தடுக்க முடியும்? அந்த கேள்வி கீழேருந்து வரணும் இல்லையா? 3 வயசு குழந்தை, இப்போ பாதிக்கப்பட்டவங்களாம் பாருங்கள், 10 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, மனநலம் பாதிக்கப்பட்ட மன வளர்ச்சி குன்றிய பெண்மணி,
65 வயசு பாட்டி. இவ்வளவும் 2-3 நாளில் நடக்குது. பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுறாங்க. இவங்களுக்கும் இவங்க ட்ரெஸ்ஸுக்கு 3 வயசு குழந்தையோட ட்ரெஸ்ஸில் என்ன இவங்க எதை பார்த்துருப்பாங்க, 10 வயசு குழந்தையோட ட்ரெஸ் என்ன அவங்கள தூண்டி விட்டுருக்கும். ஒரு கர்ப்பிணி டிவிக்கு நிர்வாகியாக போயிருக்காரு, அவங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? மொத்தமாக வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். அப்படி இருந்தாலும் கூட பாலியல் குற்றங்களை குறைக்க முடியாது. ஏன்னா பாலியல் குற்றத்தை தூண்டுகிற இன்னொரு மெக்கானிசம் ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்யுது. போர்னோகிராஃபி கணக்கு வழக்கு இல்லாமல் பயன்படுத்தப்படுது, அதிகம் நுகரப்படுவது இதுதான். சினிமா மறைமுகமாக இதை வந்து தூண்டுது. இந்த வன்முறையை பல படங்கள் நியாயப்படுத்தியிருக்கு. இவ்வளவையும் பண்ணிட்டு நீங்கள் பானை ஓட்டையாக இருக்கும்போது எவ்வளோ தண்ணி கொட்டினாலும் நிற்காது. இதே தான் இங்கேயும். இதை செய்யலைங்கிறதெல்லாம் ரெண்டாவது. இதை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களான்னே தெரில. இப்போதும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரில. அதை உடனடி அதை சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கான நேரமும் வரல. இந்த நிர்பந்தத்தை அரசாங்கத்தின் மீது திணிக்கிறதுக்கு மாஸ் மீடியாலாம் இன்னமும் நடவடிக்கை எடுக்கலை. ப்ராப்ளம் இன்னைக்கு அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு கட்டுரை ஒரு முதல் ஸ்டெப்புன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் அதை நீங்கள் பேரை என்ன வேணால் வச்சுக்கலாம். ஒருங்கிணைந்த நடவடிக்கை இருக்கணும்னு சொன்னால் அரசாங்கத்திற்கு அதன் முக்கியத்துவம் தெரியணும். அதற்கான விலையை அரசு கொடுக்க தயாராக இருக்கணும். அந்த முதலீடாகட்டும், அதனுடைய விமர்சனங்களை எடுத்துக்கிறதாகட்டும். இதுக்கு தயாராக இல்லாமல் குறை சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் கூட தான் குறை சொன்னீங்க. முந்தைய அரசில் குறை சொல்கிறதே தானே வேலையை வச்சுருந்தாங்க. இதுக்கு தயாரானா அரசாங்கம் எடுத்துக்க கூடாதுல்ல. அதிகாரிகளை நியமித்து விட்டீங்க, அதுக்கப்புறம் சிங்கப்பெண்கள் அமைச்சிட்டீங்க. ஆனால் பிஞ்சு குழந்தைகளை இழந்துட்ட பெற்றோர்கள் அழுகுறல் உங்கள் கேட்கலையா அப்படின்னு முன்னாள் முதல்வர் சொல்கிறாரு. இன்றைக்கி அந்த நிலைமை தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த கும்மிடிப்பூண்டி விவகாரத்தில் எடுத்துக்கிட்டால் முதல்ல வந்து பாலியல் கொலையே இல்லை, இது பாலியல் வன்புணர்வு கொலையே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க. இது ஏன் தரணும்? டிரான்ஸ்பரன்சியே இல்லையா சார் இதெல்லாம்? இல்லை, அந்த டிரான்ஸ்பரன்சி எப்போ வரும்னா அந்த நிர்பந்தம் சமூகத்திலேருந்து வரணும். இது ப்ரெஷர் இங்கேருந்து போனால் தான் உண்டு. நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் யார் ஒருத்தரும், அது சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். நீங்கள் நேராக தான் போயிட்டு இருக்குன்னு கையை விட்டிங்கன்னா அது போயிடும். நாம் லெஃப்ட் ரைட்டுன்னு நம்மளை தெரியாமல் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா மீடியா ஒரு சைடும் மக்கள் ஒரு சைடும் இந்த நிர்பந்தத்தை தங்களுக்கு முடிந்த வழிகளில் செய்யணும். வேற ஒன்றும் இல்லை. இங்கே வண்ணாரப்பேட்டை சைடுன்னு நினைக்கிறேன், ரோட்டு ஓரம் இருந்த கடைகளை எடுக்கிறாங்க. அந்த கடை போட்டிருந்தவங்க எம்எல்ஏவை பார்க்குறதுக்கு ஒரு வாரமாக முயற்சி பண்ணுறாங்க. எம்எல்ஏவை பார்க்க முடியல. இப்போது மக்களால் அவரை போய் அணுக முடியும் போது அந்த பிரச்சனையை அவர்கிட்ட போய் சேர்க்க முடியும். மீடியாக்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத எல்லாரும் கவர் பண்ணும்போது, நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்தில் 48 மணி நேரத்துக்குள்ளே ஆள் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு, 6 மாதத்துக்குள்ளே தண்டனை வாங்கி தரப்படும். ஆனாலும் கூட யார் அந்த சாருங்கிற பிரச்சாரம் தறிகட்டு ஓடிட்டு இருந்தது. இதை திரும்ப 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 ஊடகங்களில் பேசினாங்க, விவாதங்கள் நடந்தது. ஆனால் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் நீங்கள் அன்றைக்கி இப்படி சொன்னீங்களே, இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னீங்களே, ஏன் அது எதுவும் நடக்கலைங்கிற ரெண்டு சைடில் இருந்தது. சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான், ரெண்டு பக்கமும் அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் அரசாங்கம் ப்ராப்பராக போக முடியும். நம்ம அந்த நிர்பந்தம் அவர்களுக்கு போய் சேரலைன்னா, செல்ல பிள்ளை மாதிரி மடியில் வச்சுட்டு கொஞ்சிட்டு அது 6 மாதம் கழிச்சு புள்ள ஒழுங்காயிடும்னு நினச்சோன்னா 6 மாதம் கழிச்சு இன்னும் மோசமாக தான் ஆகும். இன்ஃபேக்ட் இந்த 6 months ப்ராக்டிஸில் என்ன ஆகும்னு சொன்னால், அதன் பிறகு ஆஃபீஸரும் சரி, கிரைம் இன்டென்ஷன் இருக்கவங்களும் சரி, அவங்க இதுக்கு பழகிட்டாங்கன்னா ஒன்றுமே நடக்காது. இது நிர்பந்தம் இங்கிருந்து போகணும். நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னா யார் ஒருத்தரும் பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது இது ஒரு செக்ஸுவல் அசால்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு காவல்துறை தரப்புல வந்து ஒரு செய்தி குறிப்பு தராங்கன்னா, இவங்க வந்து உண்மையை பார்த்து பயப்படுறாங்க அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அது பிரச்சனையிலிருந்து தப்பிக்க தான் அவங்க எப்படி வேணா இருக்கலாம். ஆக்சுவலாக அது தவறு தானே சார்? அது ஒரு அது எந்த 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 அடிப்படையில் அது கொடுத்தாங்க? வழக்கமாகவே போலீஸ் வந்து எதையும் இல்லைன்னு ஒரு மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ண தான் எப்போவுமே முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரம்ப கட்ட ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். ஒரு 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 ப்ரெஷர் வராமல் அவங்க வந்து இது பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு தள்ளி விட தான் பார்ப்பாங்க. அவ்வளோலாம் வேணாம். நீங்கள் போலீஸ்கிட்ட ஃபோன் காணா போச்சுன்னு போய் ஒரு எஃப்ஐஆர் போட்டு வாங்கிடுங்கள. ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் வண்டி காணா போன, ஃபோன் காணா போன பிரச்சனைக்கு நீங்கள் எஃப்ஐஆர் கூட போட முடியாது. உங்களுக்கு ஒரு யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணணும், அதர்வைஸ் அதுவே கிடைக்காது. இது போலீஸ் அவங்களுக்கு இருக்கிற வேலை சுமை அல்லது ஏதோ ஒன்று ஓரங்கட்டுறதுக்கு இந்த மாதிரி செய்கிறது இருக்கும். அண்ட் பொருளாதார ரீதியாக ரொம்ப கீழே இருக்கவங்க வழக்கு குறித்து போலீஸோட அக்கறை ஆரம்ப கட்டத்தில் வீக்காக தான் இருக்கும். அது எப்போ வலுவாகும்னா, சிவில் சொசைட்டி அது இது ஒரு மோசமான பிரச்சனைன்னு வலியுறுத்தும் போது தான் ரொம்ப பாமர மக்களுக்கான நீதியை நோக்கி அரசு எந்திரம் நகரும். இதுதான் இந்தியா முழுக்க இருக்கிற யதார்த்தம். ஒரு சினிமா ரிலீஸ் ஆகலைங்கிறது அவசர வழக்காக எடுக்கப்படும். ஒருத்தருக்கு வந்து ஸ்ட்ரா போட்ட டம்ளர் கொடுக்கணுங்கிறது அவசர வழக்காக எடுக்கப்பட்டதில்லை இந்தியாவில். இது ஸ்ட்ரக்சரலாக இருக்கிற ஒரு விஷயம். இதுக்காக நான் அவங்களெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். இது வந்து வழக்கமாக இருக்கிறது. இதை மாற்றுறதுக்கு அடுத்த நடவடிக்கை அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சா, சரி இந்த போலீஸ் விசாரணை சரியாக வராது, நான் சிபிசிஐடி போகிறேன், இல்லை வேற ஒன்று செய்யணும், ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ண, ஏதோ ஒரு அதை சரி செய்கிற அடுத்த கட்ட நடவடிக்கை வந்துச்சுன்னா இதை வந்து ஒரு வழக்கமான தவறுன்னு விட்டுடலாம்.
அதன் பிறகு இருந்த நடவடிக்கை தான் விஷயம். அதை செஞ்சாங்களா செய்வாங்களாங்கிறத பார்க்கணும். பட் நான் சொல்கிற மற்ற விஷயங்கள்லாம் ஸ்ட்ரக்சுரலி இவர்கள் ஒரு சட்டம் ஒழுங்கை சரியான ட்ராக்கு கொண்டு வர்றதுல இவங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்குது. சிங்கப்பெண்கிற இந்த 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 போலீஸ் டீம் வந்து ஒரு பிஆர் எக்ஸசைஸ் மட்டும்தான். இது பெரிய அளவில் அவர்களினுடைய இந்த 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 போலீஸ் படையினுடைய இலக்காக வைக்கப்பட்டிருப்பது நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுங்கிறத நான் முக்கியமாக அதில் குறிப்பிட விரும்புகிறேன். இதை நம்பிக்கிட்டு கிரைம் குறையும் அப்படிங்கிற முடிவுக்கு யாரும் போயிடக்கூடாது. ஏன்னா இதனுடைய வடிவமே குற்றத்தை தடுப்பதற்குண்டான போதுமான பயிற்சியோ போதுமான சரியான ஆட்களோ அதில் கிடையாது. அண்ட் போலீஸை வச்சு நீங்கள் குற்றங்களை தடுக்க முடியாது. இந்த ரெஸ்பான்ஸை நம்ம அதுக்கு ஒரு இது கொடுக்கலாம், ஒரு கண்டனத்தோடு அதை சரி பண்ணுறாங்களாங்கிறத பார்க்கலாம். மற்றபடி போலீஸோட முதல் கட்ட பதில் என்பது இந்த மாதிரி தான் பல சமயங்கள் இருந்திருக்கு. ஆமாம் ஒரு குற்றம் நடந்தது அப்படின்லாம் பல சமயங்களில் சொல்ல மாட்டாங்க. அதை கொஞ்சம் அதனுடைய தீவிரத்தை குறைக்கிற மாதிரி தான் அவங்களோட நடவடிக்கை முதல்ல இருக்கும். இப்போ கும்மிடிப்பூண்டி விவகாரத்தில் அந்த குழந்தை வந்து மார்க்ஷீட்டில் வச்சுருக்காங்க. அந்த பெற்றோரை கூட்டு வந்து அந்த தொகுதி எம்எல்ஏ வந்து பேரம் பேசுகிறாரு. இது நீங்களாம் செய்தியாளர் சந்திக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதற்கு நான் காசு தரேன், பணம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது இப்படி ஒரு விமர்சனம் இல்லாமல் அது அங்கேருந்து ஒரு பிரச்சனையாக கிளம்புது. இவங்க வந்து அந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் மூடி மறைக்கணும். இதுக்கு முன்பு நம்ம வந்து திமுக காலத்தில் என்ன நடந்ததோ அதை தான் இவங்களுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? இதில் என்ன சார் மாற்றம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இல்லை திமுக மொத்தமாக இது எல்லாமே அப்படி தான் நடந்ததுன்னெலாம் சொல்ல முடியாது. இவங்க அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இது ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு. எல்லா சமயங்கள்லையும் எல்லா இதுவும் இப்படி தான் நடந்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். போலீஸ் ப்ரூட்டாலிட்டி ஏடிஎம்கே பீரியடை விட டிஎம்கே பீரியடில் குறைவு தான். அது அந்த நேர்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் 91, 96 பார்த்தீங்கன்னாலும் சரி, அதன் பிறகான ஜெயலலிதா காலத்தில் பார்த்தீங்கன்னாலும் சரி, போலீஸோட அந்த நடவடிக்கை வந்து ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். அவங்க வந்து கிட்டத்தட்ட வானலாவே அதிகாரம் இருக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. இது 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 ஒரு போலீஸனுடைய பாணியில் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. எப்பவும் பஞ்சாயத்து பேசுகிற பாணியில் இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த நபரினுடைய நடவடிக்கைன்னு தான் வச்சுக்கணும். இவங்ககிட்ட என்ன ப்ராக்ரஸை நாம் எதிர்பார்க்க முடியும்? ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்கங்கிறதுக்கான அடிப்படை இவர்களுக்கு இருக்கிற பயிற்சி என்ன, அல்லது இவர்களுடைய இவங்களோட சிந்தனையில் இந்த மாற்றத்துக்கான பண்புகள் இருந்ததுன்னு எந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க? ஏதாவது ஒரு அவங்க வருவதற்கு முன்பாக நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர போகிறோம், நாங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கு நாங்கள் வந்து 0 டாலரன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படி தானே சொல்லி வந்தாங்க. எல்லாரும் அப்படிதான் சார். மக்கள் தோத்துட்டாங்கன்னு பார்க்கலாமா? ஈமு கோழி விற்கிறவங்க உனக்கு நஷ்டம் வரும்னு சொல்லி விற்றாங்க, நீ லாபம் பார்ப்பேன்னு தான் விற்றாங்க. காந்த படுக்கையாகட்டும், எம்எல்எம் ஆகட்டும், எல்லாருமே உங்களை பணக்காரனாக்குறேன்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. ஒரு விளம்பரம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இவங்க பேசின விஷயங்களில் இவங்க கட்சிக்குள்ள ஒரு டிசிப்ளினை கொண்டு வர்றதுக்கு ஒரு மோசமான பாலியல் நடத்தை கொண்ட ஒருவரை இந்த கட்சி எப்படி கையாண்டது, பாலியல் குற்றங்கள் குறித்து தீவிரமாக பேசுகிற அதை தடுக்க முயற்சி பண்ணுறவங்களே இவங்க கட்சியில் சேர்த்தாங்களா, அவங்களோட குரலை கேட்டாங்களா, இதெல்லாம் நடத்தையிலிருந்து நமக்கு கிடைக்கிற டேட்டா. ஒரு வரியில் சொல்கிறது அல்ல. பாஜகவுக்கு எதிரானவர்கள் நாங்கள்ங்கிற ஒரு வரி வந்து யார் வேணால் சொல்லலாம். ஆனால் பாஜகவோட கோர் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் எதிர்த்து நடந்துக்கிட்டதுலேருந்து தான் அவங்களோட அந்த இந்துத்துவத்துக்கு எதிரானதை வந்து நம்ம மதிப்பிடணுமே தவிர ஒரு ஸ்லோகன்லேருந்து நாம் அதை சொல்லிட முடியாது. அதே தான் இங்கேயும் இவங்ககிட்ட எந்த காலத்திலும் ஒரு சவால், ஒரு சினிமா டயலாக் மாதிரி தான் அவர்கள் அதை பயன்படுத்துனாங்க. ஒருபோதும் இவங்க ஒரு ப்ராக்ரெசிவ் கவர்மெண்ட் அமைப்பாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் அவர்களுடைய எந்த நடத்தையிலிருந்தும் தென்பட்டது கிடையாது. இன்னொன்று, தன்னுடைய கட்சியினரை நெறிப்படுத்துவதற்கு டிசிப்ளினை வலியுறுத்துகிற மாதிரி தாவேகா ஒருபோதும் செயல்பட்டது கிடையாது. ஒரே ஒரு தரம் தான் அவங்க பேசியிருக்காங்க. அவங்க இந்த பொறுப்பின்மையை பயன்படுத்தி கொண்டார்கள். இர்ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க ஒரு கல்ச்சராக மாற்றினாங்க. அதிலிருந்து அதை ஒருபோதும் தடுக்காமல் அதை வந்து ஒரு விளம்பர மாடலாக அவங்க பயன்படுத்தினாங்க. இன்ஃபேக்ட் இந்த குற்றங்களுக்கு எல்லாம் அல்லது இந்த விதிமீறல்களுக்கு எல்லாம் அவர்களுடைய இந்த நடத்தை ஒரு காரணம். டிசிப்ளினை வலியுறுத்தலை, அதனால தான் ஸ்கேன் ரூமுக்குள்ளே 100 பேராக போகிறாங்க. டிசிப்ளினை வலியுறுத்தலை, அதனால தான் கோவம் வந்து ஒருத்தர் டிரைவரை வெட்டுறான் பஸ்ஸில். எல்லாமே கட்சிக்காரங்களை நான் பேசுகிறேன். அதனால தான் இன்னொரு லேடிக்கு இந்த மாதிரி நம்ம மெசேஜ் அனுப்பக்கூடாதுங்கிற அந்த ஒழுக்கம் விதி கட்டுப்படுத்தப்படலை. அப்படி நடவடிக்கை, இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் கட்சிக்கு வரலை. இதெல்லாம் சேர்ந்து தான் இங்கே கொண்டு வந்து நிறுத்துது. இது கட்சிக்காரங்க வார்த்தையை வச்சுக்கிட்டு நாம் மதிப்பிட முடியாது. அவர்களுடைய நடத்தையை வச்சு செஞ்சுருக்கணும். அப்படி ஒரு நடத்தை இந்த கட்சியினுடைய வளர்ச்சியில் எந்த இடத்திலும் தட்டுப்படலை. அதான் உண்மை.
இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் காவல்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளி மாநிலத்திலேருந்து வர தொழிலாளர்களுடைய விவரங்களை வந்து சேகரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. இது நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? ஒரு முன்னேற்பாடு இல்லை நடவடிக்கை அப்படி பார்க்கலாமா? இல்லை, இது வெளிமாநிலத்தவர்கள் அந்த பக்கம் திருப்பிட்டு போகிறது. அண்ணாமலை வந்து வெளிமாநிலத்தவர்களை கண்காணிக்கணும்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கும் மற்ற அப்படின்னா இந்த 12 குற்றங்களில் எத்தனை நார்த் இந்தியன் தமிழ்நாட்டில் இருக்கிற அப்படின்னா அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 30-40 லட்சம் வடமாநில தொழிலாளர்கள் இருக்கிற இடம் கொங்கு பெல்ட். இங்கே சேலத்தில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்கிற கொங்கு பெல்ட்டில் 30-40 லட்சம் பேர் இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 குற்றம் அங்கேயே நடந்திருக்கணும். இது சேகரிக்கணுங்கிறது சரி, ஆனால் அந்த சேகரிக்கிற முறை வெறும் குற்றத்தை தடுக்கிறதுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா உருப்படாது. அவங்களோட இதிலிருந்து அவங்களுடைய வெல்ஃபேரு, அவங்க குழந்தைகளுக்கான கல்வி, அவங்களோட சட்ட ரீதியான பணி பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பட்டியலை நீங்கள் எடுத்தீங்கன்னா, வடமாநில தொழிலாளர்கள் பட்டியல் எடுத்தீங்கன்னா அது நேர்மறையாக வேலை செய்ய வாய்ப்பு உண்டு. சும்மா அவன் பிராண்ட் பண்ணுற மாதிரி இது ஒரு குற்ற பின்னணி இருக்குன்ற மாதிரி சொல்கிறது, அது இன்னும் குற்றங்களை அதிகரிக்கத்தான் செய்யும். அது அல்ல இந்த இப்போ அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்கன்னா இவங்களால ஜென்மத்திலையும் இந்த குற்றங்களை தடுக்க முடியாது. குற்றங்களின் அடிப்படை வேறொரு இடத்துல இருக்குது. வளர்ப்பு, கண்காணிப்பு அண்ட் ரொம்ப விரைவான விசாரணை, தண்டனை. கடுமையான தண்டனை கூட இதை குறைச்சதில்லை. விரைவான உறுதியான தண்டனை ஒரு குற்றத்துக்கு ரொம்ப சீக்கிரம் இந்த கிடைக்கும்ன்றது தான் குற்றங்களை குறைச்சிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸுக்கு ஒரு பெரிய இது உண்டு. இந்த ஆட்டோ ஓட்டுவார் ஒருத்தர், இதெல்லாம் பாடுவார் நினைக்கிறேன், அவர் டிவி ஷோலெலாம் பேசுவார். அவர் ஒரு தரம் ஒரு டாக் ஷோவில் பேசுகிறார். நாங்கள் வாழ்ந்த இடத்துல இருந்து எங்களை தூக்கி இசையரசு அம்பேத்கர் அவர் தான், அவரை தூக்கி நான் எந்த ஊரில் வாழ்ந்தனோ என்னை இங்கிருந்து தொடச்சி எடுத்து 20 கிலோமீட்டர் தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டார். நான் வாழ்ந்த இடத்துல நான் 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி என் இடத்துக்கு வர்றேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்க வசதியாக வாழ்கிறாங்க. அப்போ எனக்கு கோவம் வருமா வராதா? அந்த கோவத்தில் ஒருத்தன் அழுவான், ஒருத்தன் போய் செய்ய தான் பறிப்பான். நீங்கள் எப்படி இந்த ஒரு காரணத்தை நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னாரு. அது ரொம்ப வேலிட் பாயிண்ட். உலகம் முழுக்கவே இந்த சமூக பொருளாதார சூழ்நிலை மோசமாகும் போதெல்லாம் அங்கே குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. கூலிப்படை இந்த மாதிரியான குற்ற நடத்தை இருக்கிற குழுக்களுக்கு ஆள் எங்கேருந்து பெரும்பாலும் கிடைக்கிறாங்கன்னா மைக்ரண்ட் பாப்புலேஷன் இருக்குல்ல, அவங்களுக்கு போதுமான கல்வி இருக்காது, சுகாதாரம் போதுமானதாக இருக்காது, குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு இது வசதி இருக்காது. இந்த நிதாரிய படுகொலை இருக்குல்ல, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, டெல்லியில் ஒரு இது இருந்துச்சுல, 60 குழந்தைங்க கொன்று அந்த சாக்கடை குழியில் புதைச்சி வச்சாங்க. 60 குழந்தைகள் ஒரு சின்ன பரப்புக்குள்ளே காணா போகுதுன்னா அது அடையாறில் ஒரு 2 குழந்தை காணா போனால் எப்படி இருக்கும்? அந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாகும்? சோத்துக்கு இல்லாதவன்ட்டு 60 குழந்தை காணா போகுது கூட பெருசாக தெரியல. இது ஒரு நெருக்கடி. ஏன்னா அவன் குழந்தை காணாம கூட அவன் தேட முடியாது, மறுநாள் வேலைக்கு போயிடணும். இந்த சமூக பொருளாதார பின்னணி குறித்து கரிசனமே இல்லாமல் நீங்கள் வந்து இந்த யூனிஃபார்மை மாற்றி ஒரு படையை உருவாக்கியோ அல்லது இந்த மாதிரி பேசியெல்லாம் சரி பண்ண முடியாது. இது ஒரு நீண்ட விவாதம் தேவைப்படுகிற, நீண்ட காலம் தேவைப்படுகிற ஒரு நடவடிக்கைங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனால் நீங்கள் அந்த முயற்சியை எடுக்கணும். இது இந்த மாதிரி பட்டியல் எடுத்து இன்னைக்கு ஒருத்தன் இருப்பான், நாளைக்கு ஒருத்தன் 19 வயசு பையன் பண்ணியிருப்பான்னா உடனே யூத்தெல்லாம் பார்க்க முடியுமா? நம்ம இப்படி தேடக்கூடாது. அது ஒரு வசதிப்பட்ட இடத்துல தேடுறது இல்லை தீர்வு. சரியான இடத்துல தேடணும். இது சரியானது இல்லைன்றது தான் என்னோட கருத்து. இன்னொன்று, இது வட இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்குமான முரண்பாட்டை வளர்த்து அது பாஜக மாதிரியான கட்சிகள் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகுமே தவிர இது தீர்வெல்லாம் இருக்க முடியாது. ஒரு 10-12 இன்சிடெண்ட்டில் 1-2 தான் வட இந்தியர்கள் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே நம்ம ஊரில் நம்ம கூட இருக்கிற ஆட்கள் தான், தமிழ் பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க. இது முறையான நடவடிக்கை இல்லை. பிரச்சனையை திசை திருப்பும் வேலை. இதனால எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சார், இப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா கூட பாஜகவுக்கு இது சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே பாஜகவிலேருந்து வந்த அண்ணாமலை தான் சொல்கிறாரு, கும்முடிப்பட்டி தொடங்கி உங்களுக்கு வேளச்சேரி வரைக்குமே வந்து நார்த் இண்டியன்ஸோடைய அவங்க வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து நார்த் இண்டியன்ஸை வந்து வழிமுறைப்படுத்த என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்ன வரைக்கும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அண்ணாமலை வந்து இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக நார்த் இண்டியன்ஸ் காரணம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கிரைமும் அப்படி கொண்டு போகிறது அவருக்கு எதனா நெரேட்டிவ் இருக்கா? பாஜகவினுடைய வளர்ப்பே அப்படி தான். அவங்களால ஆதிக்க சாதிக்கிட்ட ஒரு அரசியலை, உங்களுடைய வாய்ப்பை தாழ்த்தப்பட்டவர்கள் பறிக்கிறாங்கன்னு ஒரே பிரச்சாரம் பண்ணுற அதே வாட்ஸ்அப் குரூப்பை தாழ்த்தப்பட்டவர்கள்ட்ட அவங்க வேற ஒன்று பண்ணுவாங்க, ஆதிக்க ஜாதி உங்களை ஒடுக்குது பாருங்கன்னு.
அவங்க வெற்றிக்காக எதையும் பயன்படுத்துவாங்க. அவர்களுக்கு ஒரு மாரல் கம்பல்ஷனுங்கிறது கிடையவே கிடையாது, எப்போதும் இருந்ததில்லை. இது இங்கே மட்டும் செய்யலை, திரிபுராவில் ஜெயித்த போதும் அப்படி தான். பழங்குடி மக்களுக்கும் சமவெளியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு முரண்பாடு, உயர்ந்த ஜாதிக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்குமான முரண்பாட்டை ரெண்டு தரப்பிலும் பயன்படுத்திக்கிட்டு 2 பேர்ட்டையும் ஓட்டு வாங்கின மக்களாக வரலாறு அவங்கள்ட்ட உண்டு. இங்கே அது ஒரு இதை போட்டு பார்க்குறாரு, குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி இந்த நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் டிவைடை பயன்படுத்தலாம். இது ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னால் வட இந்தியாவில் அதுக்கு பயன்படும் பாஜகவுக்கு. அண்ணாமலை வெளியில் வந்தாலும் கூட ஏதோ பையன் தனி கொடுத்தனம் போன பையனை குறை சொல்லாமல் சரி ஏதோ புள்ள போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக இப்போ வரைக்கும் கையாடுது. அவரை முழுக்க எதிரியெல்லாம் அவங்க கருதலை. ஸோ அவருடைய நடத்தை வந்து பிஜேபிக்கு பயன்படுற மாதிரி தான் அது இருக்கும். அண்ட் எதை பயன்படுத்திக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க. அது அவர்களுடைய வளர்ப்பிலே அப்படி தான். பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து எதையும் தன்னுடைய லாபத்துக்காக பயன்படுத்தி கொள்ளும். கடந்த கால காவல்துறை நடவடிக்கை காட்டிலே தற்போது நடவடிக்கை சிறப்பாக இருக்குது, உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறாங்க, காவல்துறையை வச்சு தான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா சார்? நீங்கள் ஆனால் என்ன சொல்கிறீங்கன்னா காவல்துறையால் மட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க, அது எப்படி சார்? இல்லை, நான் அது பொதுவான ஒன்று. அதனுடைய வடிவமே குற்றங்களை தடுக்கிறதுக்கு உகந்தது இல்லைன்றது என்னோடது. கடந்த காலத்தில் இந்த அளவுக்கு மோசமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உடனடி ரெஸ்பான்ஸ் இருந்தது. நீங்கள் அந்த தூத்துக்குடியா ஒரு பொண்ணு காட்டுக்கு போகும்போது தூத்துக்குடி ஆமாம், அதில் யாரெல்லாம் போனாங்க? அரசின் சார்பாக கனிமொழி போனாங்க, மினிஸ்டர் போனாங்க, அந்த அந்த சம்மந்தப்பட்ட நபரை கண்டுபிடிக்கிறதுக்கு படைகள் முடுக்கி விடப்பட்டது, இதெல்லாம் நடந்தது. இப்போ அரசாங்கத்தின் ரெஸ்பான்ஸ் என்ன இந்த இஷ்யூவில்? பஞ்சாயத்து பேசுனாங்கிறது தான் செய்தி வந்திருக்கு. சமாதானம் பண்ண போனாங்கன்னு வரல. பிணத்தை கைப்பற்றி பணத்தை கும்மிடி பூண்டிக்கு போக விடாமல் வேற ஒரு இடத்துல வச்சு புதைச்சாங்கன்னு தான் செய்தி வந்திருக்கு. மிஸ்யூஸ் அதை வந்து சரியாக பயன்படுத்தலைங்கிறது தான் இப்போ நடந்த ப்ராக்ரஸ். முன்னாடி குற்றம் நடந்த போது அது குறித்து அரசாங்கம் ரெஸ்பாண்ட் பண்ணிச்சு, திசை திருப்பலை, போலீஸ் நடவடிக்கை முடுக்கி விடப்பட்டது, ப்ராப்பராக பதில் சொன்னாங்க. இப்போ அது மாதிரி இல்லை. ஸோ இது ரெண்டையும் ஒப்பிடுறதுக்கு முடியாது. அப்படி இருந்தாலும் கூட நான் ஒட்டுமொத்தமாக இதை பழி இவங்களால் போலீஸ் இப்படி ஆச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன். ஜென்ரலாகவே போலீஸினுடைய இயங்குமுறை இந்த மாதிரியான குற்றங்களை தடுப்பதற்கு போதுமானது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அவங்க எல்லாரையும் குற்றவாளி போல பார்க்கறதும், ஈவன் சாட்சியை கூட அவங்க முரட்டுத்தனமாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இது வேறு சப்ஜெக்ட். அது இவங்க இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலங்கிற அளவில் எடுத்துக்கலாம். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களுடன் சேர்ந்து தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.